ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டைக்காய் கேப்சிகம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் நறுக்குந்து சேர்த்துக்கிறேன். அதோடவே நான் ஒரு கேப்சிகம் இப்படி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே போல் வெங்காயமும் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுங்களாக நறுக்கி வச்சுருக்கிறேன், செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் 2 தக்காளி, அதையும் நான் விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சைஸில் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தெல்லாம். எப்படி அதோட தக்காளி, கேப்சிகம், அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் எது இருக்கவங்ககிட்ட அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்குறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ இது குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டு பார்ப்போம். மூடி போட்டு விட்டுடலாம். 1 மினிட் ஆச்சு. ஓபன் பண்ணி லேசாக கிளறி விடலாம். மறுபடியும் மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் விடலாம். நடுவில் வேணும்னா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஓபன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு சில்லி பவுடர் காரத்துக்கு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம மூடி போட்டு இன்னும் இந்த மிளகா பொடியெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அந்த ஸ்லோ ஃபயரில் இதை குக் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல ஸ்மெல்லு, நல்ல ஃப்ளேவர் இருக்குது. நம்மளோட வெண்டைக்காய் கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்பிள் தான், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வியூவர்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்திருக்குது. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு சைடில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.